ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா திருப்பூர் தென்னம்பாளையம் சாட்டர்டே நைட் மீன் மார்க்கெட் தாங்க வந்திருக்கோம். எல்லா நாளுமே மார்க்கெட் இருக்குங்க. சாட்டர்டே வந்து நைட்டும் இருக்கும் பகலும் இருக்கும். உங்களுக்கு சண்டேக்கான மீனை சாட்டர்டேவே எடுத்து வச்சுருவாங்க. பயங்கரமான குளிருங்க. நாங்கள் ஒரு 11:45 சம்திங் போயிருந்தோம். அதே மாதிரி நாங்கள் போனப்போ என்னென்னா சாட்டர்டே நைட்டுனாவே அதிகமாக கடைக்காரவங்க தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சாட்டர்டே கால் பண்ணி சொன்னால் கூட உங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுருவாங்கங்க. நீங்கள் அதுக்கப்புறம் கூட வந்து வாங்கிக்கலாம். இந்த மார்க்கெட்டில் உங்களுக்கு டேம் மீனும் கிடைக்குங்க, கடல் மீனும் கிடைக்கும். அது மஞ்சப்பாறை, இது வெலை மீன், அது தேங்காய் பாறை, இட்லி மீன், அது வந்து கிளாத்தி, அது வந்து போத்தல், சென்ட்ரு எலும்புடுது. டேஸ்ட் நல்லா இருக்கும். இது குழம்பு வைக்கலாம், வறுவல் பண்ணிக்கலாம், ரெண்டுமே செஞ்சுக்கலாம். அது அயில கண்ணி, இது குழம்புக்கு தான் ஆகும். அடுத்தது ஊளி, ஊளி வறுவலுக்கு மட்டும்தான் ஆகும், குழம்புக்கு வந்து கறி உடஞ்சிடும். இது ஒயிட் வாவல், இது முழுசாக போட்டு வறுவல் பண்ணிக்கும். இது கோலா, இது குழம்புக்கு நல்லாயிருக்கும், உள்ளே இருக்க சென்ட்ரல் எலும்பு. இது கனவா, கிரேவி வச்சுக்கலாம், வறுவல் பண்ணிக்கலாம், குழம்பு வச்சுக்கலாம். பெரிய நெத்திலி, பாறை, தேங்காய் பாறை, சின்ன பாறை. குழம்புக்கும் நல்லா இருக்குமா? இது குழம்புக்கு நல்லாயிருக்கும், ஆனால் வறுவலுக்கு டேஸ்ட்டு வந்து அவ்வளோதான் இருக்குது. சக்கையாட்டம் இருக்குங்க. நெத்திலி வறுவலுக்கு மட்டும் தான் ஆகும். நண்டு வறுவலுக்கு ஆகும். இது டைகர் ஃப்ரான் சின்னது, இது வந்து வளர்ப்புறாரு, பண்ணையில் வளர்ப்பாங்க அந்த இறால். இது மத்தி, அது கிழங்கா மீன், அது வந்து கறி மீன், அது சாலை மீன் சொல்லுவாங்க. சாலை மத்தி கிடையாது, சாலை மீன், அதுதான் மத்தி. ஆமாம், அதுதான் ஒரிஜினல் மத்தி. இது கிழங்கா மீன், அது கறி மீன், அது அயில, சின்ன அயில, இது கறி மீன். இது அயில. இது வந்து டேம் பாருங்க. இது வறுக்கறக்கும் நல்லாயிருக்கும், குழம்புக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. நாங்கள் மீன் எடுத்துட்டோங்க. நெத்திலியும் வஞ்சரமும் எடுத்தோம். எங்களுக்கு நெத்திலி மீனை அழகாக ஆஞ்சு காமிச்சாங்க. சில்லி போடுறதுனா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, வேஸ்டேஜ் அதிகமாக ஆகாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டிசம்பர் டு ஜனவரி வந்து மீன் வரத்து கம்மி, அதனால தான் மீன் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. மற்ற டேஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையா மீன் இருக்கும். இப்போ இந்த கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா மீன் கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து வஞ்சரத்தை அப்படியே ஸ்லைஸ் மாதிரி பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் ஸ்லைஸ் மாதிரி போட்டுட்ருக்காங்க. இதுக்கு தனியாக அமௌண்ட்டுங்க. ஸோ நம்ம அங்கேயே பே பண்ணிக்கலாம். இதுக்கும் சேர்த்து இன்னும் ஒரு 30 அந்த மாதிரி சம்திங் வாங்கியிருந்தாங்க. கடையில் வாங்குறத விட மார்க்கெட்டில் உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்பவும் கம்மியாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.